அல்ல பூனா பாட்டா போடுறா. மக்களே வணக்கம். விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்கிற எல்ஐகே படத்தோட என்னோட ஒப்பீனியன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ட்ரெய்லர்லேயே உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கும். 2040 நடக்கிற கதை. லவ்வர்ஸ் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க லாயல்ட்டியாக இருக்காங்களா, அவங்க கரெக்டான லைஃப் பார்ட்னர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத என்ஷூர் பண்ணுற மாதிரி எல்ஐகே அப்படின்ற ஒரு ஆப் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்குது. இந்த பக்கம் சின்ன வயசுலேருந்தே ஃபோன் தான் உலகம் அப்படின்னு வாழ்ந்துட்டு வர நம்ம ஹீரோயின் தீமா எல்ஐகே மூலிமா தான் தன்னோட லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுவேன் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்படி இருக்க ஃபோனே சுத்தமாக யூஸ் பண்ணாத பசுமை உலகம் அப்படின்ற இடத்துலேருந்து வர நம்ம ஹீரோ வைப் வாசி தீமாவை கண்டதும் காதல விழுறாரு. 2 பேரும் நெருங்கி பழகுறாங்க. லவ்வர்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேரோட லவ் ஸ்கோரும் ரொம்ப கம்மியாக இருக்குது, இவங்க பர்ஃபெக்ட் மேட்ச் இல்லை அப்படின்னு எல்ஐகே சொல்லுது. இதை ஸ்ட்ராங்காக நம்புற தீமா வாசியோட பிரேக்கப் பண்ணுறாங்க. ஒரு சாதாரண ஆப்க்கு எப்படி லவ்வோட ஃபீலிங்ஸ் புரியும், இது ஃபேக். 30 நாளில் தீமாவை தன்னை காதலிக்க வச்சு இந்த ஆப் ஃபேக்குன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ களத்தில் இறங்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தில் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் விஷுவல்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் தான். கிட்டத்தட்ட நம்மளை அந்த 2040 காலகட்டத்துக்கே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. மியூசிக், எடிட், விஎஃப்எக்ஸ் எல்லாமே பிச் பர்ஃபெக்ட். ஹாலோவின் பார்ட்டியில் ஹீரோயின் தண்ணி மேலே நடக்கிற சீன், சரிகமா பதனிசா இந்த 7 ஸ்வரங்களை வச்சு லவ் ஸ்கோரை கிரியேட் பண்ணுற சீன், ரியல் லைஃப்பில் ரீல் என்ன, அதுக்கு கிடைக்கிற லைக் ஷேர் கமெண்ட் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுற சீன், கல்ட் கிளாசிக் சாங் போத நீதானே சாங் வர்ற இடம் அப்படின்னு சீக்வன்ஸாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எல்ஐகே ஆப் அதை எப்படி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி கமிட் ஆகுறது, அதுக்கான அசசரிஸ், எஸ்ஜே சூர்யாவோட ரோபோ கேர்ள் ஃப்ரெண்ட், கிளைமேக்ஸில் வர அந்த ரோபோட்டிக் ஆர்ம் அப்படின்னு நிறைய சைஃபை எலமெண்ட்ஸை ஒரு ஈஸ்டர் எக் மாதிரி வச்சு நம்மளை த்ரோ அவுட்டாக என்கேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கேரக்டர் ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இருந்திருக்கலாம். நிறைய கேரக்டர்ஸோட நம்மளுக்கு எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன் பிளே இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பிஆரோட மற்ற 3 படங்களை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் கம்மி தான். பட் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம ஸோ இந்த படத்தை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.